நர்ஸ் நர்ஸ் சங்கர் டாக்டர் நான் தான் டாக்டர் வந்துட்டேன் டாக்டர். கௌரி கௌரி எப்படி இருக்கா டாக்டர்? சுகமா இருக்கு. இப்பதான் ஆண் குழந்தை பிறந்தது. நான் தான் கவனிச்சுக்கிறேன்னு சொன்னேனே, ஏன் இப்படி உயிரை பணையம் வச்சு ஓடி வந்தீங்க சங்கர்? டாக்டர் டாக்டர் குழந்தை பிறந்துருச்சா டாக்டர்? கௌரி பொழைச்சிட்டாளா டாக்டர்? டாக்டர் என்ன இங்க கூட்டிட்டு போங்க டாக்டர், என்ன இங்க கூட்டிட்டு போங்க டாக்டர். ஐயோ, இது என்ன கோலம் அத்தா? அத்தா, ஒன்றுமில்லை கௌரி, ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை. நீ உயிரோடு போராடும் இந்த நேரத்தில் என்னால் சிறையில இருக்க முடியவில்லை. ஆகையால் ஓடி வந்து விட்டேன் கௌரி, ஓடி வந்து விட்டேன். என்னை பார்ப்பதற்காக உங்கள் உயிரையே பறி கொடுத்து விட்டீர்களா அத்தா? டாக்டர் டாக்டர், என்ன அத்தானை காப்பாற்றுங்க, காப்பாற்றுங்க டாக்டர். கௌரி கௌரி, இனிமேல் என்னை யாராலும் காப்பாற்ற முடியாது, யாராலும் காப்பாற்ற முடியாது. நான் சாவதை பற்றி கலங்கவில்லை. ஆனால் அந்த கொடியவன் என் மீது சுமத்திய பழி, களங்கம், இவை நீங்காமல் குற்றவாளியாகவே சாக போகிறேனே என்று நான் வருத்தப்படுகிறேன். கௌரி கௌரி, எப்படியாவது உண்மை வெளியாக வேண்டும். என்றால் உலகத்திற்கு நிரூபிக்க முடியாத என் தூய்மையை இவன் நிரூபிக்க வேண்டும். பழிக்கு பழி வாங்க வேண்டும். அப்போதுதான் என் ஆத்மா சாந்தி.
தானோ அம்பனியே கதி ஈஸ்வரி சிவகாமி தயா சாகரி எனக்கு நீயே கதி ஈஸ்வரி. நான் பாஸ் ஆயிட்டேம்மா. நீ பாஸ் ஆயிடுவேன்னு எனக்கு முந்தியே தெரியும்டா கண்ணு. நான் பாஸ் ஆவேன்னு மட்டும்தானே தெரியும். எங்க வகுப்புல நான் தான் ஃபர்ஸ்ட்ல பாஸ் ஆயிருக்கேன்னு தெரியுமா? போய் கை கால் கழுவிட்டு வா, சாப்பிடலாம். சரிம்மா. மேல் படிப்புக்கு உன்னை மதுரைக்கு அனுப்பலான்னு நினைக்கிறேன். அனுப்பலான்னு நினைக்கிறியா? அப்போ நீ என் கூட வர போறது இல்லையா? மதுரையில நீயும் நானும் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறதுன்னா சுலபமாவா இருக்கு? ரொம்ப செலவாகும் கண்ணே. இங்கே இருந்தா சொந்த வீடு, வேலைக்கும் கஷ்டம் இல்லை, வர்ற வருமானம் உன் படிப்புக்கு போதும். மதுரைக்கு வந்தா அங்கேயே எத்தனையோ பேர் வேலை இல்லாம திண்டாடுறாங்க. எனக்கு எங்க வேலை கிடைக்கும்? நான் இங்க இருக்கிறது தான் நல்லது கண்ணே. போம்மா, நீ வரலன்னு நான் போகல. அப்படின்னா நீ படிக்க வேண்டாமா? நான் இப்ப படிச்சு என்னம்மா பண்ண போறேன்? இங்கேயே தையல் வேலை கற்றுக்கொடு, நான் சம்பாதிக்கிறேன், 2 பேரும் கஷ்டம் இல்லாம சாப்பிடலாம். அப்படித்தான் கண்ணே, உலகத்துல ரொம்ப பேர் வாழ்க்கையை நடத்துறாங்க. ஆனா உன் வாழ்க்கையில நீ செய்ய வேண்டிய காரியம் வேற ஒண்ணு இருக்குங்கிறத மறந்துட்டியா? உங்க அப்பாவுக்கு ஏற்பட்ட களங்கத்தை நீ மாத்த வேண்டாமா? நம் குடியை கெடுத்த அந்த சண்டாளனை பழி வாங்க வேண்டாமா? இப்படியே ஒவ்வொரு முறையும் சொல்றியே தவிர அந்த சண்டாளை யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறிய. இப்போ வேண்டாம் கண்ணே, அவனை பழிவாங்க உனக்கு தகுதி ஏற்படும் போது நானே சொல்லுவேன். ஆத்திரப்பட்டா காரியம்தான் கெடும். அந்த வஞ்சகனை பழிவாங்க பணபலம் வேணும். அந்த பண வசதியை அடையத்தான் நீ நல்லா படிக்கணுங்கிற. சரியம்மா, நான் போய் படிக்கிறேன். இந்த பரோபகாரத்தோட கூட்டா வியாபாரம் செஞ்சவன் எவனும் இதுவரையிலும் லாப பணத்துல பங்கு வாங்கினதே இல்ல. உன் அதிர்ஷ்டம், உனக்கு தான் 10,000 ரூபாய் தர்றேன். இந்தா எடுத்துக்க. 3 லட்சம் ரூபாய் லாபம் வர வேண்டிய பங்குக்கு இந்த பிச்சை காசை கொடுத்தா யாரு வாங்குவா? முழு பணமும் வந்தாலொழியே இந்த இடத்தை விட்டு நான் நகர மாட்டேன். நாகலிங்கம், நீ யாருகிட்ட பேசுறேங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பேசு. இப்ப இந்த 10,000மே உனக்கு தெரியலன்னா நீ என்னதான் செய்வே? இல்ல கேக்குறேன், என்னதான் செய்ய முடியும்? வியாபாரம் நடக்கிறதோ என் பேர்ல, அதுல உனக்கு பங்கு இருக்குங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி இருக்கு? அது மட்டுமா, மூலதனத்துக்கு நீ போட்ட பங்கு பணமோ கணக்குல இல்லாத பிளாக் மார்க்கெட் பணம். அட பாவி, ஊர் உலகத்தை ஏமாத்தினது போல என்னை ஏமாத்திடலான்னு பாக்குறியா? நீ சதிவேலை நடத்தி ஜெயிலுக்கு அனுப்பினியே உன் மேனேஜர் சங்கர், நீ கொலை செஞ்சுட்டு ஆட்பியலாகி செத்து போயிட்டா நீ தம்பட்டம் போட்டியே அந்த வட்டிக்கடை மார்வாடி, அவங்கள போல என்னையும் வாயிலா பிராணி நினைக்காத. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல உண்டு. இவ்வளவு பணத்தையும் நீ எப்படி சம்பாதிச்சுங்கிறது எனக்கு தெரியும். அதையெல்லாம் அம்பலப்படுத்தி இப்பவே உன்னை சீரழிக்கல, என் பேரு நாகலிங்கம் இல்ல. ஆமா, வர்றேன். பொல்லாதே இது போலே பொல்லாத உலகமே, நீ உள்ளபடி ஒரு பிழையும் அறியாத உயிர்களையே கொல்லாதே இது போலே கொல்லாதே இது போலே பொல்லாத உலகமே, நீ இல்லாத கொடுமையிலே எங்களை கொல்லாதே இது போலே எங்களை கொல்லாதே இது போலே கொல்லாதே இது போலே. பகலும் பசியால் வாடி அலைகிறோமே தெருவில் திண்டாடி, கள்ளம் கபடம் ஏது அறியா கள்ளம் கபடம்
ஏதும் அறியா வெள்ளை உள்ளம் படைத்த எங்களை கொல்லாதே இது போலே, கொல்லாதே இது போலே. அன்பும் அறமும் நெஞ்சில் இல்லையா, அனாதைக்கு இறங்கும் பண்பே இல்லையா. அன்பும் அறமும் நெஞ்சில் இல்லையா, அனாதைக்கு இறங்கும் பண்பே இல்லையா. துன்பம் தீர வழியே இல்லையா, துன்பம் தீர வழியே இல்லையா. சுகவாசிகளே கருணை இல்லையா, கொல்லாதே இது போலே, கொல்லாதே இது போலே. இல்லை என்று வருபவர்க்கே இந்தா என்று தருவதற்கே, இல்லை என்று வருபவர்க்கே இந்தா என்று தருவதற்கே இறைவன் பொருளை கொடுத்தானே. இதை மறப்பதும் சரியோ சீமானே, இதை மறப்பதும் சரியோ சீமானே, இதை மறப்பதும் சரியோ சீமானே, இதை மறப்பதும் சரியோ சீமானே. கொல்லாதே இதை போலே. தங்கச்சி தங்கச்சி, ஏதாவது கிழிஞ்சு போன பாவாடை இருந்தா கொடுக்குறியா? ஓ தரேன், வா. பிரேமா பிரேமா, பட்டு பாவாடைய கொண்டு போய் அந்த பிச்சைக்காரிக்க கொடுக்கிற, கொண்டா இப்படி. ஏன் கொடுத்தா என்ன, எங்கிட்ட தான் நிறைய இருக்க. நீ இந்த வீட்டுக்கு ஏத்த பிள்ளையா இல்ல, வா அப்பா கிட்ட சொல்றேன். நீ என்ன சொல்றது? நானே சொல்றேன். அப்பா அப்பா. என்ன பிரேமா? பாருப்பா, அந்த பொண்ணுக்கு ஒரு பாவாடை கொடுக்க போனா அது ஆயா பிடுங்கிட்டா. ஏன் ஆயா, எத்தனை தடவை சொன்ன உனக்கு? பிரேமா தாய் இல்லாத பொண்ணு, அதை இஷ்டப்படி விட்டுட்டேன்னு. கொடுத்துட்டு பாவாடிய வாடகை. யார் நீங்க? என்ன வேணும்? வெளியே டூலெட் போர்டு பார்த்தேன். கொஞ்சம் இருங்க, எங்க அண்ணா வெளியே போயிருக்கார், வந்துடட்டும். திருட்டு பய ஆள் இல்லாத வீட்டுல நுழைஞ்சு அகப்படாத சூட்டிட்டு போறான்னு வந்திருக்கான். என்னன்னா அது? ஒண்ணு இல்லம்மா, ஒரு பையன் நம்ம தோட்டத்துல பூந்து பூ பறிக்க வந்தான். என்ன கண்ட உடனே ஓடிட்டான். யாருமா அவரு? இவரு நம்ம வீடு பார்க்க வந்திருக்காருண்ணா. ஓஹோ, உங்க பேரு என்ன? வேலை பாக்குறீங்க? நான் அலுமினிய தொழிற்சாலையில் அட்வைசரா இருக்கிறேன். என் பேர் பாலு. என்ன சம்பளம் வாங்குறீங்க? சம்பளம் அலவன்ஸ் எல்லாம் சேர்ந்து மாசத்துல ஏதோ 2000 ரூபாய் தான் கிடைக்கும். 2000? உட்காருங்க சார், உட்காருங்க. காசு சாப்பிடுறீங்களா? சிகரெட் பிடிங்க, உட்காருங்க. ஓவர் சாப்பிடுறீங்களா? ஒண்ணு வேண்டாமா? சரி உட்காருங்க. ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் ஏதாவது பெண்ணு வச்சிருக்கீங்களா? ஒண்ணு இல்ல சார், அதாவது கல்யாணம் ஆனவங்களுக்கு மட்டும்தான் வீடு கொடுக்கணுங்கிற ஒரு நிபந்தனை. ஓஹோ, ஆயிடுச்சு. எத்தனை குழந்தைங்க? ஆமா, என்ன சென்சஸ் ஆபீசர் மாதிரி கேக்குறீங்க? குழந்தைங்க இருந்தா தான் வீடு விடுவீங்களா? அதிகமா குழந்தை இருந்தா விட மாட்டோம். ஓஹோ.
மகா தொந்தரவு சார். சதா கூச்சலும் கலாட்டாவும் நிம்மதியா இருக்க முடியாதுல்ல. கவலைப்படாதீங்க, எனக்கு கல்யாணமாகி 6 மாசம் தான் ஆகுது. அதைத்தான் எண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? இன்னொன்னு, செவுத்துல ஆணி அடிக்கப்படாது, 10 மணிக்கு மேல லைட் எரிக்கப்படாது. பகல்லையா? நைட்ல சார். அடிக்கடி குழாய திறந்து விடப்படாது. 4 மாசத்து வாடகையே அட்வான்ஸா கொடுத்துறணும், அதுக்கு ரசீது தர மாட்டோம். உங்க நிபந்தனை எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குது. நான் உண்டு, என் வேலையை உண்டு, ரூம் உண்டுன்னு இருப்பேன். சரி வாங்க சார், மேல போலாம். அம்மா, பரீட்சை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. பரீட்சை பணம் அடுத்த வாரம் கட்ட வேண்டும். 100 ரூபாய் மாதா மாதம் அனுப்ப வேண்டிய பணத்திற்கே நீ கடுமையாக உழைக்க வேண்டும். இப்போது இந்த பணம் வேறு. எப்படி அனுப்ப போகிறாயோ, அதற்காக எவ்வளவு கஷ்டப்படுவாயோ. இருந்தாலும் இதுவே என் படிப்புக்காக நீ அனுப்பும் கடைசி பணம். பிறகு நீ விரும்பிய BA பட்டம் என்னை தேடி வந்துவிடும். நானும் எனக்காக காத்திருக்கும் வேலைக்கு தயாராகி விடுவேன். விடுமுறை எப்போது துவங்கும், உன்னை எப்போது காண்பேன் என்று துடித்துக் கொண்டிருக்கிறேன். உன் கண்மணி கணேஷ். மணியாடு வந்தாப்புல இருக்க. இன்னைக்கு பிக்சர் போக வேண்டியதுதான். எப்பா, கோல்டு வாட்ச் மைனர் பிக்சர் போறதுக்காக மணி ஆர்டர் வரல, எக்ஸாமினேஷனுக்கு கட்டுறதுக்காக வந்திருக்கு. அப்படின்னு அளந்து அனுப்பியிருப்பாங்க. அளந்து அனுப்பலடா, அரிசி கடைக்காரர் மோனே. எண்ணி அனுப்பிச்சிருக்காங்க, எண்ணி தான் செலவு பண்ணணும். அளந்து அனுப்பிச்சிருக்காங்களா? கணேஷ், கிளாஸுக்கு போறதுக்கு முந்தி பிரின்சிபல் உன்னை மீட் பண்ண சொன்னாரு. எதுக்குடா? காலேஜ் ஆண்டு விழா வருது இல்ல, அதுல ஒரு டிராமா போடுறதுக்காக இருக்கும். டிராமாவது மண்ணாங்கட்டியாவது அதெல்லாம் நான் ஒண்ணும் போட முடியாதுன்னு செக்ரட்டரி கிட்ட சொல்லிட்டேன். அதனாலதான் பிரின்சிபால் கூப்பிடுறாரு. கணேஷ், வருஷம் ஏமாத்தின மாதிரி இந்த வருஷம் ஏமாத்த முடியாது. நீ ஒரு நாடகம் போட்டுதான் ஆகணும். என்னடா இது, எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நாடகம் போடுங்கிறீங்க? நான் என்ன ஆக்டரா? கணேஷ், உன்னருமை உனக்கு தெரியாது. நீ நாடகத்தில் நடிக்காட்டியும் பரவாயில்ல, மேடையில ஏறி நின்னாலே போறோம். நான் பெரிய சினிமா ஸ்டார் பாரு, மேடையில ஏறி நின்னாவே போதும். மாட்டேன், போங்கடா, டைம் ஆச்சு, கிளாஸ் போங்கடா, போங்கடா. படிக்கிறதுக்கு வந்தீங்களா, நாடகம் போடுறதுக்கு வந்தீங்களாடா காலேஜுக்கு? ரவுடி பசங்க. தொழிற்சாலை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. முதல் போடாமலே 5 லட்சம் ரூபாய்க்கு நீங்க முதலாளி ஆயிட்டீங்க. பங்குதாரங்க கண்ணுல மண்ணை தூவி நான் உங்களுக்கு சேர்த்து கொடுத்த பணமே 3 லட்சம் ரூபாய் இருக்கும். அதுல எனக்கு சேர வேண்டிய பணத்தை பத்தி ஒன்னும் தகவலே காணோமே மிஸ்டர் பரோபகாரம். அந்த பணத்தை உனக்கு எப்போ இல்லைன்னு சொன்னேன். அது என்கிட்ட இருக்கிறது உங்க வீட்டு இரும்பு பெட்டில இருக்கிறாப்பல் தானே. ஆஹா, இருந்தாலும் ஒன் வே டிராபிக் மாதிரி சில இரும்பு பெட்டிகள்ல பணத்தை வைக்க முடியுமே தவிர எடுக்க முடியறதில்ல பாருங்க. என்னத்துக்கு உங்களுக்கு வீண் சிரமம்? அப்பப்ப கணக்க பார்த்து தீர்த்துக்கிறதானே பெட்டர். அப்பா, நான் கிளப் போயிட்டு வரேன். குட் ஈவினிங் பிரேமா. குட் ஈவினிங். என்னவா இதுக்குள்ள டென்னிஸ் கிளம்பிட்ட? இல்லப்பா, இந்த வருஷம் எங்க சங்கத்துக்கு காரியதர்சியா என்ன போட்டிருக்காங்க. அந்த வேலை கொஞ்சம் இருக்கு, அதை பார்த்துட்டு அப்படியே டென்னிஸ் கிளப் போயிடலான்னு புறப்பட்டேன். ஆடி பாடி சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு நமக்கு எதுக்குமா இந்த சங்கம் எல்லாம்? எஸ் பிரேமா, தொழிலாளிங்க முதலாளிகளை மிரட்ட சங்கம் வைக்கிறாங்க. உங்களை போல காலேஜ் பெண்களுக்கு சங்கம் எதுக்கு? மிஸ்டர் வக்கீல், உங்க யோசனை அப்பா பிசினஸோட இருக்கட்டும், நம்ம கிட்ட வேண்டாம். அப்பா, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். சரி மிஸ்டர் பரோபகாரம், நம்ம விஷயத்தை பத்தி நாளைக்கு பேசிக்கலாம். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நானும் பிரேமாவுடைய போய் வழியில இறங்கிக்கிறேன். இல்ல பாலு, பிரேமா போகட்டும். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு. உட்கார். நம்ம தான் எப்பவும் பேசிட்டே இருக்கிறோமே. ஒரு குட் நியூஸ் என்னன்னு சொல் பார்க்கலாம். தயிரோட சிரிக்கிறத பார்த்தா அவனுக்கு கல்யாணம் போல இருக்கு. அவனுக்கு கல்யாணம்னா நமக்கு என்ன குட் நியூஸ்? இது வேற. ஏன் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சோ? கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆனா நாங்க தலைகீழா நடக்க மாட்டோமா?
இது நம்ம காலேஜ் ஆண்டு விழாவுக்கு தலைமை தாங்க. செந்தாமரம் மில்ஸ் முதலாளி கருணாகரர் ஒத்துக்கிட்டு இருக்காரப்பா. அப்படா மண்ணாங்கட்டி, என்னடா தலைமை தாங்கறதுக்கு எந்த பெரிய மனுஷன்டா ஒத்துக்க மாட்டேங்கிறான்? அவங்களுக்கு வேண்டியது ஒரு மாலை. இத போய் பெரிய அதிசயமா சொல்ல வந்து போடா. கருணாகரரை பத்தி உனக்கு தெரியாது போல இருக்கு. இந்த மதுரையிலேயே அவர் தான் பெரிய லட்சாதிபதி. எத்தனையோ தான தர்மம் பண்ணிருக்கார். ஆனா ஒரு பொதுக்கூட்டத்துல கூட அவர் கலந்துக்கிறது இல்ல. ஆமாப்பா, நம்ம பிரின்சிபால் கூட போன வருஷம் ஆண்டு விழாவுக்கு அவர் தலைவரா போட எவ்வளவோ முயற்சி பண்ணினார். ஆனா அவர் ஒரே வார்த்தையில முடியாதுன்னு சொல்லிட்டாரா. ஆடம்பரத்தை விரும்பாத பணக்காரங்க கூட இருக்காங்களா? இது பெரிய ஆச்சரியமா இருக்குடா. ஆச்சரியம் இனிமேதான் இருக்குது. என்னடா? அவரை தலைமை தாங்க போட்டா தான் நமக்கெல்லாம் பெருமைன்னு தைரோட சொன்னான். ஆமாடா. அப்புறம் நாங்க 40 பேர் சேர்ந்து அவர் பங்களாவை படையெடுத்தோம். எங்களை பார்த்த உடனே வாங்க வானர கூட்டங்களான்ட்டாரா? சும்மா இருக்கடா. மறுப்பு சொல்லாம அவர் ஒத்துக்கிட்டார். டேய் அப்பா, டேய் தயிர் வடை, கொஞ்ச நாளா உனக்கு மூளை ரொம்ப நல்லா வேலை செய்யுதுடா. டேய் இனிமே இவனை தயிர் வடைன்னு கூப்பிடாதீங்க, கார வடைன்னு கூப்பிடு. நீ கார வடைன்னு கூப்பிடு, மசாலா வடைன்னு கூப்பிடு. இப்ப அந்த கருணாகரர் வர்றதுனால நம்ம ஆண்டு விழாவுக்கு இந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க அத்தனை பேரும் வருவாங்க. நாம விழாவை சிறப்பா நடத்தணும். அது உன் கையில தான்டா இருக்கு. கையில என்ன இருக்கு? ரேகை ரேகை இருக்கு. அது இல்லடா, ஒரு நாடகத்தை பத்தி சொல்றேன்டா. அப்பா தெரியாது. நாடகம்னு சொன்னோன்னதான் ஞாபகம் வருது. குரங்கு குட்டிகளா, நான் பாடம் பார்க்க போறேன். உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டேன். ஏன் இன்னைக்கு 6 மணிக்கே கதவெல்லாம் சாத்திட்டீங்க? அண்ணா சினிமாவுக்கு போயிட்டாங்க, வீட்டுல யாரும் இல்ல, அதனாலதான். ஆமா, நீங்க ஏன் இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? நான் இன்னைக்கு கிளப்புக்கு போகல. கோர்ட்ல ஒரு அற்புதமான கேஸ். நானே ஆர்கியூ பண்ண வேண்டி வந்தது. ரொம்ப டயர்ஸமா இருந்தது. அதனால இப்படியே வந்துட்டேன். சரி உட்காருங்க, காஃபி போட்டுட்டு வரேன். தேங்க்ஸ். நான் ஹோட்டல்லயே காஃபி சாப்பிட்டுட்டேன். ஏன் ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிறீங்க? உங்க மனைவியை வர சொல்லி லெட்டர் எழுதுறதானே? சுந்தரி, ரொம்ப நாளா உங்ககிட்ட அந்த விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். சந்தர்ப்பமே கிடைக்கல. எந்த விஷயம்? வீட்டுக்காக ரொம்ப நாளா தேடி தேடி அலைஞ்சேன். கடைசியா ஒரு வீடு கிடைச்சது. ஆனா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் எங்க சொல்லிட போறீங்களோன்னு பயந்துதான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொன்னேன். நல்ல வேலை செஞ்சீங்க. அப்போ உங்களுக்கு கல்யாணமே ஆகலையா? இல்ல சுந்தரி, 1 லட்சம் ரூபாயாவது சம்பாதிச்சு பேங்க்ல வச்சுட்டு தான் கல்யாணம் செய்துக்கணும்னு இருந்தேன். இன்னும் 4-5 மாசத்துல என் லட்சியமும் நிறைவேறிடும். நானும் என் லட்சிய மனைவி இது நாள் வரை தேடிக் கொண்டிருந்தேன். அவளும் அகப்பட்டு விட்டாள். யார் அந்த பாக்யவதி? எங்கே இருக்கிறாள்? என் இதயத்தில் இருக்கிறாள். என் கண்களிலே ஒளிந்து கொண்டு இருக்கிறாள். இதோ பார், என் கண்களில் பார், நன்றாக பார். ஏதாவது தெரிகிறதா? நான் தானே தெரிகிறேன். நீயேதான். நீ இல்லையே நான் இல்லை என்னும் நிறை ஏற்படுத்திய நீயேதான் என் லட்சிய மனைவி, இதய ராணி, இன்பவல்லி. கணேஷ் நடிக்கும் சாம்ராட் அசோகன். யுத்த பேரிகை முழங்கட்டும். அதுவே விரைவில் ஜெயபேரிகையாக மாறி ஒலிக்கட்டும். வெற்றி வெற்றி. அதைத் தவிர இந்த அசோகனின் வாழ்க்கை அகராதியிலே வேறு வார்த்தைகளே இடம்பெறக்கூடாது. போர் முரசு ஒலிக்கட்டும். அணிவகுத்து நிற்கட்டும் ரதகஜ துரகபதாதிகள். புறப்படுங்கள் புறப்படுங்கள். நிறுத்து நிறுத்து. அசோகவர்தனா, என்ன காரியம் செய்ய துணிந்தாய்? வாலிபம் எடுக்கும் வாழ்நாளிலே எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற நினைப்பும் ஒருங்கே கொண்ட நீ எப்போதப்பா இப்படி கொடுங்கோலனாக மாறினாய்? புத்த பிட்சுவே, என்ன சொல்கிறீர் இப்போது? கலிங்கத்தின் மீது யுத்தம் கூடாது என்று சொல்கிறீரா? இல்லை இல்லை, யுத்தமே கூடாது என்கிறேன் நான். அதை எவராவது புடவை கட்டிக் கொண்டிருக்கும் புத்திசாலி இடத்தில் போய் சத்தம் போட்டு சொல்லும். அசோகா, நீ அறியாமல் பேசுகிறாய். கலிங்கம் என்னவோ கீரை பாத்தி அளவுள்ள நாடுதான். என்றாலும் அது உன் வம்சத்தவர் எவராலும் நெருங்க முடியாத உன்னத கீர்த்தி வாய்ந்தது என்பதை மாத்திரம் மறந்து விடாது. அதை மறக்காததால் தான் மரக்கோலம் கொண்டிருக்கிறேன். இப்படி
அஞ்சா நெஞ்சு படைத்த அசோகவர்தனன் ஆடையிடுகிறான். கோழைகளே விலகிப் போங்கள். ரத்தம் கண்டு அச்சம் கொள்ளும் ஓழைகளே ஓடிப்போங்கள். வாழ்வா சாவா பார்ப்போம் வருகை என்று வெஞ்சினம் கூறும் வீரர்களே, என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். அசோகவர்தனா, அசோகவர்தனா, சக்கரவர்த்திக்கு ஐயோ! ஐயோ! போர், உக்கிரமான போர். ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, 120 நாட்கள் போர் நடந்தது. கலிங்கம் வீழ்ந்தது, கலிங்கம் வீழ்ந்தது. ஆனால் தாயே, தாங்கள் யார்? என் மகன் இறந்து விட்டார். கதறி கதறி தொண்டை வறண்டு விட்டது. இதோ இருக்கிறது தாயே. இந்த கால நேரத்தில் மறைந்த என் மகனே வந்து உதவி செய்வது போல் நீ வந்திருக்கிறாய். யாரப்பா நீ? சாம்ராட் அசோகன். சாம்ராட் அசோகன், சாம்ராஜ்ய வெறி பிடித்த சாம்ராட் அசோகன், எங்கள் வருங்கால சந்ததிகளை வாயில் போட்டு விழுங்கிய வெறி பிடித்த அசோகன், மஞ்சளுமாயிருந்த பெண்களை விதவிகளாக்கி புலம்பி தவிக்க வைத்த அசோகன். ஐயோ, அவசியமின்றி போர் நடத்தி இத்தனை பேரையும் பலி வாங்கி இருக்கிறாய். உனக்கு ஹிருதயம் என்பதே கிடையாதா? நீ அண்ணன் தம்பி அக்கால் தங்கையோடு பிறக்கவே இல்லையா? நீ மனிதன் தானா? மரத்தினால் செய்த உணர்ச்சியற்ற பதுமையா? ஐயோ, நீ கொலைகாரன், நீ கொலைகாரன், ரத்த வெறி பிடித்த வேங்கையிலும் கொடியவன். சீ, உன் கையால் தண்ணீர் குடிப்பதை விட சாவதே மேல், சாவதே மேல். சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி. துறவியே, ஆந்தையும் வவ்வாலும் அலைகின்ற இந்த நேரத்தில் கழுகும் கோட்டானும் குடியிருக்கும் இந்த இடத்தில் தாங்களா? ஆமாம், நோய் இருக்கும் இடத்தில் தானே வைத்தியனுக்கு வேலை. அதனால்தான் மண்ணாசை என்னும் தொழுநோய் பிடித்து தேம்பி அலையும் உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஏற்கனவே ஏர்முனைப்பட்ட நஞ்சை நிலம் போல் புண்ணாகி இருக்கிறது என் உள்ளம். தயவு செய்து மீண்டும் என்னை கெடுத்து விடாதீர்கள். அசோகவர்தனா, இந்த ஆழிசூழ் உலகத்தில் கெடுக்க முடியாத நபர்களே இல்லையப்பா. கேவலம் வெள்ளி பணத்திற்காக உடல் இன்பத்தை அள்ளி அள்ளி தரும் ஒரு விலைமாதை கூட கெடுத்து விடலாம் ஒருவன் நல்ல உள்ளத்தோடு அவளை திருமணம் செய்து கொள்வதால். சத்திரிய குல திலகனே, சற்று நேரம் உன் காதுகளை எனக்கு கடன் கொடு. ஒரே ஒரு முறை சிந்தித்துப் பார், நீ எப்படி பெற்றாய் இந்த கலிங்க பூமியை என்று. அடுக்கடுக்காக கபால ஓடுகளை கொட்டி நிறுத்தி 1000 வீரர்களை கொன்று குவித்து அவர்களது விதவை மனைவிமார்கள் அறுத்தறிந்த அழகுமிகு கூந்தலை கயிறாக திரித்து ரத்தம் தோய்ந்த கரங்களால் உன் வெற்றி கொடியை பறக்க விட்டிருக்கிறாய். இதுவா வீரம்? இதுவா வெற்றி? இதுவா விவேகம்? இதுவா மானம்? இல்லை, இல்லை, இது அவமானம், அவமானம். பூஜ்யரே, தெளிந்த நீர் போல் இருந்த எனது உள்ளத்தை அறிவு கல்லெறிந்து குழப்பிவிட்டீர். ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடித்து விடும் போல் இருக்கிறது. என் முன் இல்லாதீர். போய்விடும், இந்த இடத்தை விட்டு போய்விடும். போகிறேன். ஆனால் அசோகவர்தனா, மறந்து விடாதே, அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் உலக மகாசக்தி. அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் உலக மகாசக்தி. அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் உலக மகா சக்தி. ஆம், என் கண்கள் திறந்தன. பூட்டிய சிந்தனை கூட்டின் இருப்பு கலவுகள் உடைந்தன. அசோகா, நீ அருள் பெற்றாய், மருள் உடைத்தாய். ஐயோ, இந்த அநாகரிக மனித பதரின் அற்ப ஆசையால்
வெட்டி பித்தத்தால் 100,000 பேர் உயிரை தத்தம் செய்திருக்கின்றனரே. 150,000 பேர் கையிழந்து காலிழந்து கண்ணிழந்து மையெல்லாம் புண்ணடிந்து புலம்பி தவிக்கின்றனரே. என்ன செய்வேன்? என் பாவத்தை கழுவுவதற்கு கங்கை சென்றாலும் அந்த கங்கை நீரும் கலங்கப்பட்டதாகிவிடுமே. இத்தனைக்கும் காரணம் இந்த வாள். ஆஹா, இந்த கொலை கருவியினால் எத்தனை உயிர்களை கிள்ளி எறிந்திருப்பேன், எத்தனை இளமிதயங்களை கிழித்தெறிந்திருப்பேன். கொடுமை, கொடுமையிலும் கொடுமை. இனிமேலும் இந்த நிலைமை நீடிப்பது மடமை, மடமையிலும் மடமை. ஆமாம், அக்ரோனி கணக்கிலே எதிரிகள் குவிந்தாலும் தொகையாக அவர்களை எதிரே நிறுத்தி ஒரே வீச்சில் வெட்டி வீழ்த்தியேன் வீரவாளே. இனி ஒழிந்து போய் என் முறையை விட்டு. கடும் புயலாய் சீறி வந்த காட்டானை பலவற்றை கூறு போட்டு என் அங்கத்திலே இடம்பெற்ற கொடுமை மிகு கட்டாரியே, இனி கலந்து விடு என் அறையை விட்டு. இனி இந்த அசோகன் மாறிவிட்டான், தலைகீழாக மாறிவிட்டான். ஏ கலிங்கமே, இனி எனக்கு பொன் வேண்டாம், மண் வேண்டாம், மணிமுடி வேண்டாம். இனி நான் உருவத்திலே சக்கரவர்த்தி, உள்ளத்திலே பிட்சுமூர்த்தி, பிட்சுமூர்த்தி. போதி மரத்து புத்தனே, ஆண் பெண் தவிர சாதி வேறில்லை என்று மேதினிக்கு சாற்றிய புத்துலக சித்தனே, எனக்கு நீதான் வேண்டும், உன் அன்புதான் வேண்டும், அறம்தான் வேண்டும். என்னை ஏற்றுக்கொள், என்னை ஏற்றுக்கொள். தலைவர் பேச போறாரு. ஆமா. அன்புடைய கல்லூரி தலைவர் அவர்களே, மாணவ நண்பர்களே, இந்த நாடகத்தை பார்த்து அதன் சிறப்பை கண்டு உண்மையிலேயே நான் பிரமித்து விட்டேன். அவ்வளவு பிரமாதம், அவ்வளவு பிரமாதம். நாடகத்திலே சாம்ராட் அசோகனாக நடித்த தம்பி கணேஷ் உண்மையிலேயே ஒரு நடிகர் திலகம். அறிஞர் அவர்கள் சொல்வதைப் போல உலக புகழ்பெற்ற மார்லன் பிராண்டோ கூட கணேசை போல் நடிப்பதென்றால் கஷ்டம்தான். ஒரு வேளை முயற்சித்தால் மார்லன் பிராண்டோ கணேசை போல் நடிக்கக்கூடும். தகுதி வாய்ந்த தம்பி கணேசுக்கு உங்கள் சார்பாக இந்த வெள்ளிக்கோப்பையை பரிசாக அளிக்கிறேன். அம்மா, வெற்றி பாதை திறந்து விட்டது. நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலனடையும் நாள் வந்து விட்டது. பரீட்சை விரைவில் முடிந்துவிடும். அந்த கொலைகாரனை பழிக்கு பழி வாங்க வந்து விடுகிறேன் அம்மா.